ஹலோ, நான் உங்கள் காயத்ரி கர்ணா. சில்வஸ்டர் ஸ்டாலின் போல் அப்பங்கார கூட வந்து தகுமா 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 இந்த பாட்டு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா? அந்த சில்வஸ்டர் ஸ்டாலின் யார் அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம கதையில் பார்க்க போகிறோம். அவருடைய வாழ்க்கையில் அவரும் அவரோட ஃப்ரெண்டு மட்டும்தான். 2 பேருக்குமே சாப்பாடு கிடையாது, வீடு கிடையாது, பஸ் ஸ்டாண்டில் தான் அவருடைய வாழ்க்கை. அந்த மாதிரி இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் தன்னோட ஃப்ரெண்டையே அவர் விற்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்துட்டார். ஃப்ரெண்டு வேற யாரும் இல்லை, அவர் வளர்த்திட்டு இருக்க நாய் தான். எதுக்காக அதை விற்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா, அதுக்கு உணவு கூட கொடுக்க முடியல, அது எங்கேயாவது நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த நாயை வித்துடுறாரு. ஸோ இருந்தும் கூட அவருடைய பெரிய ஆம்பிஷன் தான் ஒரு பெரிய ஆக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான். அப்படி ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வாய்ப்புகள் தேடி போகிறாரு. ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, நீ அழகா இல்லை, உன்னுடைய முகம் பொலிவாக இல்லை, உன்னுடைய வாய்ஸ் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ தனக்கான ஒரு கதையை தானே எழுதுறாரு. எழுதி முடித்ததுக்கப்புறம் நிறைய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட போய் கேட்குறாரு. அப்போ அவங்க சொன்னதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உன்னுடைய கதை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கதையை நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்கிக்கிறோம், ஆனால் உன்னை வச்சு நாங்கள் படம் பண்ண மாட்டோம், ஏன்னா நீ அழகாக இல்லை, உன்னுடைய வாய்ஸ் நல்லா இல்லை, ஸோ நீ கதைக்கான காசை மட்டும் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்கார். இந்த கதைக்கு நான் தான் ஹீரோ, இல்லைன்னா என்னுடைய ஆன்மா என்னை மன்னிக்காது, இந்த கதைக்கான ஹீரோ நான் தான் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்கார். ஸோ மறுபடியும் முயற்சி பண்ணுறாரு. மறுபடியும் வறுமை பஞ்சம் இப்படியே போயிட்டுருக்கு. ஒரு நாள் ஒரே ஒரு ப்ரொடியூசர்ஸ் மட்டும் ஒத்துக்கிறாங்க, இதை உன்னை வச்சு நாங்கள் படம் பண்ணிக்கிறோம், ஆனால் ரொம்ப குறைவான தொகைக்கு, அதாவது $35,000 மட்டுமே. மறுபடியும் தன்னோட ஃப்ரெண்டை பார்க்க போகிறாரு. அந்த ஃப்ரெண்டோட உரிமையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, $15,000 கொடுத்தா தான் இந்த நாயை திருப்பி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தும் கூட தன்னுடைய வறுமை எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட தன்னுடைய நண்பனை அவங்கிட்டேருந்து வாங்கிக்கிறாரு. அந்த வருஷம் இந்த ராக்கிங்கிற அந்த மூவி வந்து வெளியாகுது. அதில் அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ரொம்ப குறைவான தொகைக்கு இந்த உலகத்திலேயே அதிகமாக பார்க்கப்பட்ட மூவியில் அதுவும் ஒன்றா மாறுது. 3 ஆஸ்கர் விருதும் வாங்கப்படுது. தன்னுடைய வறுமைங்கிற கைவிலங்கை உடைச்சி அவர் வெளியிலேயும் வந்தார் சில்வஸ்டர் ஸ்டாலின். இந்த கதை பயங்கர இன்ஸ்பயராக இருக்குல்ல, இன்க்ளூட் மீ, எனக்குமே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.